ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் எதிர்பார்த்திருந்த டெட் எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டெட் எக்ஸாம் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அதுக்கான ரிசல்ட் இண்டிவிஜுவலாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதியிலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேட் வந்து அப்படிங்கிறது நமக்கு லைஃப் டைம். இனிமேல் நீங்கள் வந்து டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் வந்து என்ன பண்ண தேவை, எழுத தேவை. ஸோ டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு குவாலிஃபை தான். நமக்கு வந்து போஸ்டிங் இது எல்லாமே நியமன தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நடத்துவாங்க. ஸோ இப்போ எல்லாருடைய டார்கெட்டும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து எல்லாமே கொஸ்டின் கேட்பாங்க, எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை இனிமேல் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்து உங்களுடைய மேட்சஸ், நீங்கள் பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருக்கீங்களா அல்லது பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய மேட்சஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து எவ்வளோ பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேப்பர் 1ல் 44,770 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் பேப்பர் 2ல் சோசியல் சயின்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32,557 பேர் 54 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 71,608 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு காம்படிஷன் அளவு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே வெறும் 33,000 பேர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போவே காம்படிஷன் வந்து ஹெவியாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேலே நம்மளுடைய காம்படிஷனோட அளவு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ வேறு வழியெல்லாம் நம்ம போட்டி போட்டு தான் ஆகணும். நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க வேகன்சி வந்து கம்மியாக வரும், எவ்வளோ காம்படிஷன் இருக்குது, நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் டைம் பாஸ் பண்ணவங்களும் அதே போல் தான். ரீசெண்டாக அதாவது 2024 அந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு 2025 அந்த நியமன தேர்வில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா, அவங்க வந்து போஸ்டிங் வாங்கிட்டாங்க. அவங்க 1 இயர் மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களாம் இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்களுடைய இது இப்போ காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போலேருந்து என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கான சர்டிஃபிகேட்டு. ஸோ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது லைஃப் டைம். சரிங்களா, அதனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இனிமேல் அதுக்கான டவுன்லோட் பண்ணி சேஃப்டியாக வச்சிங்க, அவ்வளோதான். அதோட ஆயுள் காலம் ஃபுல்லாக நமக்கு வந்து எலிஜிபிள். அதே போல் நியமன தேர்வு அப்படிங்கிறது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மட்டும்தான். சரிங்களா, அதுக்கு வந்து நமக்கு போஸ்டிங் இதெல்லாமே ஃபஸ்ட் டைம் மட்டும் போட்டாங்க, அதுக்கப்புறம் போடவே இல்லை. அதுதான் நிறைய கேஸ் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இனிமேல் கேஸ் போட்டாலும் ஏற்கனவே நியமன தேர்வு வச்சுட்டாங்க, அதுக்கான ஜிஓ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஏற்கனவே பாஸ் பண்ணவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, வெயிட்டேஜ் மார்க்ஸ் இதெல்லாமே. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 ஸோ பாஸ் பண்ணவங்க நம்ம வந்து செகண்டரி டீச்சர்ஸ்க்கான நியமன தேர்வு வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே போல் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி. ஸோ அதுவும் நியமன தேர்வு தான். சரிங்களா, யூஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்ட் தான் 150 மார்க்ஸும், செகண்ட் அந்த எல்லா சப்ஜெக்ட்டும் மிங்கிளாகி 150 மார்க்ஸ்க்கு வந்து கொஷின் இருக்கும். ஸோ இதில் 2 பேருக்கும் காமன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இருக்குது. அதுக்கடுத்து பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஜர்ஸ் இருக்குது. லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேஜர்ஸில் மார்க் எடுத்துட்டாங்க, ஆனால் தமிழ் எலிஜிபிலிட்டியில் எடுக்கல. சரிங்களா, அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான டெஸ்ட் இருக்குது, அதை வந்து பாருங்கள். ஸோ யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உங்களுடைய மேஜர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு 6th to 12th இருக்கக்கூடிய புக்ஸு பாருங்கள். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா சிலபஸோட அனலைஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். சிலபஸ் வந்து டிஆர்பி வெப்சைட்லுமே இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அந்த சிலபஸுக்கு ரிலேட்டடான கண்டென்ட் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இந்த மேஜர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்கில் நிறையா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 10th எடுத்துடாதீங்க, 12th வரைக்குமே பாருங்கள். 12th ஹிஸ்ட்ரி புக் எடுத்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் நிறையா கொடுத்துருப்பாங்க, 11th and 12th ஹிஸ்ட்ரி. அதேமாதிரி பாட்னி அண்ட் சுவாலஜி மேஜர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பியூ சயின்ஸ் பாட்னி சுவாலஜி பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸுக்கு ஏற்ற நிறைய கண்டென்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 11th 12th படிச்சுட்டு கூட நீங்கள் 6th to 8th வந்து படிச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்கூல் புக்கு படிக்கிறதுல எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கான காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும். சரிங்களா, செகண்ட் வந்து பேப்பர் 1 முடிச்சவங்க செகண்ட் டீச்சர்ஸு, அதுக்கடுத்து பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி நம்ம எழுதுறதுக்கு எலிஜிபிள் ஆகிட்டோம். நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நம்ம ஈவன் குயிக்காகவும் என்ன பண்ணலாம், நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா, ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க எலெக்ஷன் வருதுங்க அதனால் பின்னாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இப்படியே வச்சு பாருங்கள், ஒருவேளை எலெக்ஷன் வர்றதுனால எல்லாருமே நம்ம மேலே ஒரு நல்ல பேர் இருக்குன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சொல்லிட்டாங்கன்னா, சரிங்களா, அதனால் அதை எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து அடுத்தடுத்து
போங்க. ஸோ டெய்லியும் டெஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாமே எழுதி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணும். ஸோ தேங்க்யூ ஆல்.